அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் பொம்மனி அம்மாள் தைக்கால் தர்கா பரம்பரை தர்கா நிர்வாக ட்ரஸ்டி ஜாகிர் ஹுசேன் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி வக்பு நிலத்தை எப்படி பேணி காக்கணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதாவது இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை எப்படி பேணி காத்து அவரவர்களுடைய சொத்துக்களை அவரவர்களுடைய ஆவணங்களை வைத்து அவர்களுக்கே கொடுக்கக்கூடிய பொறுப்பு தான் அந்த அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்று அந்த சொத்துக்களுக்கு யாருமே இல்லை, கேப்பாரற்று கிடைக்கின்றது என்று நினைத்து கொண்டு வக்பு அதிகாரிகள் செய்யக்கூடிய கூத்துக்களெல்லாம் பார்த்தால் வெட்கமாக இருக்கின்றது. இஸ்லாமியர்களே இப்படி செய்தால் எப்படி ஆவது? இஸ்லாமியர்களுக்கே அவமான சின்னமாக செய்யக்கூடிய நபர்களாக மாறிவிட்டார்கள். ஏன்? பணத்துக்கு அடிமையாகிவிட்டார்கள். உதாரணமாக இப்போ தஞ்சாவூரில் நடந்துச்சு ஒரு படுகொலை. குண்டு தைக்கால் தர்கா பரம்பரை முத்தவள்ளி ஜமால் முகமது, என்னுடைய மாமா தான் வரும். அவரையும் தான் என்ன செஞ்சாங்க? படுகொலை செஞ்சுட்டாங்க. இதனால் சொத்துக்கு ஆசைப்பட்டு. இதுக்கு உடந்தையாக இருக்கிறது யார்? வக்பு அதிகாரிகள் தான். இதற்கு மூல காரணமாக இருக்கிறது யாருன்னா இந்த புரோக்கர்கள்லாம் ஒன்று சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த சொத்துக்கெல்லாம் எப்படி அபகரிக்கலாம், என்ன செய்யலாம், இதுக்கு பேக்கில் யாராச்சும் ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா முதல்ல அவங்களுடைய பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த சொத்தை நம்ம அபகரித்தோம்னா பின்விளைவுகள் எதுவும் ஏற்படுமா, இல்லை வேறு யாராவது வருவாங்களா, இவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்களா அப்படின்னு இப்படி அவங்களோட நடைமுறையிலேயே வர்றாங்க. இப்படியெல்லாம் செய்யப்பட்டு கடைசியில் ஒரு போர்டை ஒன்று வச்சுருவாங்க, வக்புக்கு சொந்தமான நிலம் அப்படின்ட்டு. இப்படியெல்லாம் செஞ்சு ஒவ்வொரு இடங்களாக எடுக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி எங்களுக்கு 1614 தஞ்சாவூர் ஆண்ட மன்னர் ஸ்ரீ விஜயரகநாத நாயக்கர் மன்னர் அவர்களால் எங்களுடைய மூதாதையர்கள், அதாவது முதல் தலைமுறையில் ஜாபர் ஷா பக்கீர் ஷாங்கிற முதல் தலைமுறையில் அவருக்கு இந்த வழங்கப்பட்டது. இந்த சொத்துக்கள் இனாம் மானியம், அதாவது பட்டயத்தின் வாயிலாக, இந்த செப்பு பட்டயத்தின் வாயிலாக சொத்துக்கள் வழங்கப்பட்டன. ஆனால் சொத்துக்களை வரலாறு அப்படின்னு பேசக்குள்ள பட்டயத்தோட வரலாறு சொத்துக்களோட வரலாறு பேசுகிறது கூட ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் பேசிடலாம். ஆனால் அந்த சொத்துக்களை அபகரிக்கிற வரலாறை பேசணும்னு வச்சுங்க, இன்றைக்கி ஒரு நாள் பத்தாது, ஒரு வருடம் பத்தாது, நாட்கள் போதவே போதாது. ஏன்னா அந்தளவுக்கு ஊழலும் அதாவது பெருச்சாளிகள் பண முதலைகள் இவெல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா காசு இருக்கிற திமிரில் எப்படி சொத்தை எடுக்கலாம், எப்படி இவனை ஏமாற்றலாம், எப்படி அபானிதமாக அவங்க செய்கிறாங்கன்னு தெரியல. எங்கள்கிட்ட முதல்ல வரக்குள்ள இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, பாய் அமானிதமாக நாங்கள் எந்த ஒரு செயல்பாடு செய்ய மாட்டோம். அமானிதம்னா என்ன? அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் 5 வேளை தொழிலாளிங்க, தொழுகைக்கு அல்லாவுக்கு தான் நாங்கள் கட்டுப்படுவோம். என்ன அந்த ரப்பை படைத்தவனை அவனை தான் நாங்கள் எந்த நேரமும் நாங்கள் நினச்சிக்கிட்டே இருப்போம். அமானிதம்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி எங்களுடைய ஆவணங்கள் எல்லாத்தையுமே வாங்கி கொண்டு இன்று, அதாவது என்கிட்ட என் அக்கா தங்கச்சி இவங்கள்ட்டலாம் எப்படி பேசுகிறதுனா அப்படியே அவங்க விட்டு பிள்ளையாட்டமே பேசினார். எனக்கு ஒரு மகனாகவே செயல்பட்டார், எல்லாமே செஞ்சார். கடைசியில் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லா டாக்குமெண்ட்டையும் வாங்கிட்டு என்ன சொன்னார்னா, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் உறுதுணையாக இருந்து உங்களோட இடங்கள்லாம் எடுத்துகிட்டு ஒரு மதர்சா, ஒரு பள்ளிவாசல், அரபிக் காலேஜ் இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தர்றோம். உங்களுக்கு வீடு 3 பேருக்கு நாங்கள் வீடு கட்டி கொடுத்துட்றோம். பயப்படாதீங்க, இதுக்கு உண்டான செலவுகள்லாம் நான் செஞ்சுக்கிறேன், கோர்ட்டு வழக்கு என்னென்ன செய்யணுமோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா ஆவணங்களையும் கைப்பற்றினார். ரொம்ப சுமூகமான முறையில் தான் வாங்கினார், சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் அவர் கூட இருக்க ஆட்கள் அதை விட சிறப்பான ஆட்கள் 5-6 பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன், அதுக்கெல்லாம் உண்டான ஆவணங்களையும் நான் காட்டுறேன். ஆனால் இத்தனை ஆவணங்களை வைத்துக்கொண்டு கடைசியில் எங்களுக்கு இவர் இப்படியெல்லாம் போகிறாரு, இவரோட பாதை சரியில்லை, சொத்தை அபகரிக்கக்கூடியவர், தஞ்சாவூர்லேயே ஒரு வீட்டை கீழாவாசல்லே ஒரு வீட்டை மாற்றி எழுதியிருக்காங்க இவங்க பேருக்கு. திருச்சியில் அதேமாதிரி ஒரு பெண்மணிக்கு என்ன செஞ்சுருக்காருன்னா செக்கு மோசடி பண்ணியிருக்காரு. இதெல்லாம் அவர் சொந்த விஷயம், இதெல்லாம் நல்ல விஷயம் இல்லை, அதெல்லாம் நாடு தெரிஞ்சுக்கிறணும்.
அது மாதிரி என்ன செஞ்சிட்டாருன்னா எங்களுடைய ஆவணங்கள்லாம் வாங்கிக்கிட்டாரு, எல்லாம் செய்கிறாரு. எங்கள்கிட்ட என்ன செஞ்சார், ஆளுக்கு 1,00,000 ரூபா பணம் கொடுத்தாரு. இதை நீங்கள் மூலதனமாக வச்சுக்கிங்க என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டார். தர்காவுக்கு வந்தார். தர்காவில் ஒரு ஃபோட்டோ எடுத்தார். எங்கள்கிட்ட சாவியை நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுங்க, எல்லோரும் நின்று சாவி என்கிட்ட கொடுக்குற மாதிரி கொடுங்க, நான் வந்து உங்களுடைய உறுப்பினரில் நானும் ஒருவனாக இருந்து இந்த தர்கா செயல்முறைக்கு கொண்டு வந்து உங்களோட சொத்துக்களெல்லாம் பாதுகாத்து நான் தர்றேன் அப்படின்லாம் சொன்னார். ஆக மொத்தத்தில் என்ன செஞ்சார் தெரியுங்களா, காலப்போக்கில் அப்படி போக போக நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம்னா, இந்த எடுத்துருவோம் பாய், நாளைக்கு செஞ்சுருவோம் பாய், இப்படி செஞ்சுருவோம் பாய், அப்படி செஞ்சுருவோம் பாய் தான் சொன்னாங்களே ஒழிய எந்த ஒரு நடவடிக்கை என்ன செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரிவிக்கவே இல்லை, எந்த ஒரு பேப்பரையும் எங்கள்கிட்ட காட்டலை. ஆனால் இது இவர் கூடவே இருக்கிற ஒரு ஆள், இவருடைய நண்பரோ துரோகியோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு நண்பராக அவர் வந்திருக்காங்க. ஏன்னா எனக்கு எல்லாம் அனுப்புவோம், எல்லாம் மேலே எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குது. அவர் மூலியமாக அவர் ஒருத்தர் சொல்கிறாரு, பாய் இப்படியாப்பட்ட ஆள்கிட்ட போய் நீங்கள் ஏன் பாய் பேப்பர்லாம் கொடுத்தீங்க, அதுவும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு பட்டயம் பத்திரம்லாம் கொடுத்துருக்கீங்களா, ஏன் பாய் இந்த மாதிரிலாம் செஞ்சீங்க, எங்களெல்லாம் ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா? இல்லை பாய் நாங்கள் ஒரு பவர் கூட போட்டு கொடுத்தோம், எல்லாத்தையும் எடுத்துருவோம் செஞ்சிருவோன்னு சொன்னார். டம்மி பவர் தான், ஒரு சர்வே நம்பரையும் காட்டலை. சர்வே நம்பரும் போட வேண்டியது இல்லைங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாங்க, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்ட்டு எங்கள்கிட்டருந்து இந்த பவர்லாம் வாங்கினார். அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, பாய் இவன் இப்படியாப்பட்டவன் பாய், ஏதோ ஒரு சின்ன இன்ட்டு கிடச்சா போதும் பாய், உங்களுக்கு யாரும் உதவி செய்ய ஆள் இல்லைன்ட்டு எந்த இடமா இருந்தாலும் எடுத்துருவாங்க பாய், கடைசியில் உங்களை வீட்டை விட்டே தள்ளி விட்ட மாதிரி உங்களுக்கு சொத்தை விட்டே வெளியே காலி பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது பாய், பார்த்து உஷாராக இருங்கன்னு சொன்னார். அதை கேட்டுட்டு அடுத்த நிமிஷம் என்ன செஞ்சேன், ஒரு நாள் 2 நாள் கழித்து திரும்ப யோசனை பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு ஃபோன் போட்டேன். பாய் என்ன தான் பாய் ஆச்சு, ஒன்றும் நிலவரமே சரியில்லை, எங்கள் 3 பேர்ட்டுமே கையெழுத்து வாங்கிட்டீங்க, எந்த ஒரு தகவலும் இல்லை, ஏன் இப்படி செய்கிறீங்க, இல்லை எங்கெல்லாம் மவுத்தானதுக்கு பிறகு எங்களெல்லாம் அடக்கம் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கள் சொத்தை விற்று எதை கொண்டாந்து மண்ணோட மண்ணை எங்கள் தலையில் கொட்டுவீங்களான்னு கூட கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் இல்லை பாய், நானும் அதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கேன் பாய் அப்படின்னார். இல்லை பாய் நீங்கள் செய்கிறதே சரியில்லை பாய், நான் வந்து செய்தி கேட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறாரு, பாய் நீங்கள் வச்சுருக்கலாம் போலி ஆகணும் பாய். அப்படியா, ஆமாங்க, எங்கள்கிட்ட எல்லாமே டூப்ளிகேட் தான், நாங்கள் தான் தயார் பண்ணோம், பட்டயம்லாம் கீழே கிடந்துச்சு. 70, 80, 100 வருஷமாக எங்கள் அப்பாவே கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு மேலே செய்கிறாங்க. 1912 எங்கள் அத்தா பிறந்தாங்க, 2008 இறக்குறாங்க. கிட்டத்தட்ட அவங்களே 60, 70 வருஷம் நடத்திருக்காங்க சந்தனக்கூடு. இப்படியெல்லாம் செஞ்சுருக்கவங்கக்கிட்ட இவங்க என்ன சொல்கிறான், எதுவுமே இல்லை பாய், எல்லாம் சும்மா பாயின்னா அப்படின்னு. நான் என்ன சொல்லிட்டேன், ஆமாம் ஒன்றும் சும்மா தான், என்கிட்ட டாக்குமெண்ட்லாம் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறான், எல்லாத்தையும் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாத்தையும் உள்ளே தள்ளிப்பேன். எதுக்கடா உள்ளே தள்ளணும், ஏன்பா என்னப்பா இந்த வார்த்தை சொல்கிறீங்க, ஆமாங்க எல்லாமே சும்மா வச்சுருக்கீங்க, எல்லாம் பொய்யான டாக்குமெண்ட்டை வச்சுட்டு நீங்கள் ஊரை பூரா நீங்கள் கடனை வாங்கிட்டீங்க, காசை வாங்கிட்டீங்கன்னு. என்கிட்ட வந்து இந்த டாக்குமெண்ட் வாங்குறவங்கலாம் கிட்டத்தட்ட 25 வருஷமாக வருவாங்க, பேப்பர்லாம் வாங்குவாங்க, பாய் நம்ம செஞ்சுருவோம் பாய், அதெல்லாம் சொத்தெல்லாம் எடுத்துடலாம், ஒன்றும் கவலையாக படாதீங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. என்ன அக்ரிமெண்ட்டு, சும்மா ஒரு 20 ரூபா பத்திரம் 100 ரூபா பத்திரம் வாங்கி இந்த சொத்துக்கள்லாம் நான் பராமரிக்கிறேன், இந்த சொத்துக்களெல்லாம் செயல்முறைக்கு கொண்டு வரக்குள்ள எங்களுக்கும் இது மாதிரி தரணும் அப்படின்னு சில இப்படியெல்லாம் எழுதி தஞ்சாவூர் இதே கீழவாசல் திருச்சியில் நான் 10, 12 பேருக்கு எழுதி கொடுத்தேன். 500 ரூபா 1000 ரூபா இவ்வளோ தான், பெரிய அமௌண்ட்லாம் யாரும் கொடுக்கல. கடைசியில் கரூர்கார் ஒருத்தர் நாகராஜன் சொல்லி வந்தார், திருச்சியில் சகாப்திங்கிற மூலியமாக கரூர்கார் நாகராஜன் ஒருத்தர் வந்து எங்களுக்கு வந்து என்ன செஞ்சார்னா, ஆளுக்கு 1,00,000 ரூபா பணம் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன செஞ்சார், டாக்குமெண்ட் ஒரிஜினல் பூரா பட்டயம் பத்திரம் பூரா வாங்கி வச்சுருந்தார். காலப்போக்கில் அவரும் கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக அந்த சொத்து விஷயமாக அலைஞ்சி ஏகப்பட்ட ரூபா செலவு பண்ணேன் அப்படின்னு சொன்னார். சரி நீ 27 லட்ச ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன் பாய், நீங்கள் வாங்கினதெல்லாம் சேர்த்து பார்த்தா 30 லட்ச ரூபா எங்களுக்கு தரணும்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்லாம் கையெழுத்து வாங்கிட்டார், டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டார். அவருக்கு நம்மளுக்கும் பிரச்சனை கிடையாது, பணம் தந்தால் அவர் தந்துறேன்ட்டார், நல்ல மனுஷன். எங்களுடைய பட்டயத்தை வந்து மூதாரிகள் எப்படி வச்சு பார்த்து ஓதிக்கிட்டு இந்த தலைமாட்டை வச்சாங்களோ அதேமாதிரி அவர் வீட்டில் வச்சு அவர் சாமி அறையில், அதாவது பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு பத்தி காமிச்சிட்டு சாம்பிராணி புகை போட்டுட்டு இருந்தார். நல்ல மனுஷன், அவரை பாராட்டத்தக்கக்கூடியவர். அதாவது எம்மதம் சம்மதங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணமாக கூட இருக்கலாம், நல்ல மனிதர். இந்த இவர் செஞ்ச வேலை என்னன்னா, கடைசியில் வக்புல இவர் எங்கிட்ட சண்டை போட்டார், அதோட முடிஞ்சிடுச்சு.
கடைசியில் என்ன பண்ணிட்டாருன்னா வக்பில் போய் பூந்துட்டார். வக்பில் பூந்து இவரே ஒரு கமிட்டியை மெம்பரை ரெடி பண்ணி ஒரு 5-6 மெம்பர்களை நம்பரை சேர்த்து இவர் ஒரு உள்ளார போடுறாராம். தர்காவுக்கு நாங்கள் தான் நடத்துகிறோம் அப்படின்ட்டு அவர் ஒரு போடுறாரு. இன்னொரு ஆள் பக்கம் போடுது. 2 பேர் தான் போட்டிருக்காங்க. இதுக்கு இடையில என்னை கூப்பிட்றாங்க. ஒரு மாதம் 2 மாதம் கழிது என்னை கூப்பிட்றாங்க. இது உள்ளே நடந்தது எங்களுக்கு தெரியாது. அப்புறம் தான் தெரிய வந்தது. என்ன சொல்கிறாரு, பாய் இதுமாரி யாரோ உள்ளே மனு கொடுத்துருக்கானுங்க பாய், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதில் கோர்ட்டில் ஆர்டர் ஒன்று வாங்கணும், இங்கே வாங்க எல்லோரும் குடும்பத்தோடு வாங்க அப்படின்ட்டு அவர் கடைக்கு கூப்பிட்டு போகாமல் வக்கீல் ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே அர்லாந்த நகரில் தஞ்சாவூரில் கூப்பிட்டு போய் என்ன செய்கிறாரு, தமிழில் ஏதோ எங்களால் படித்த அளவுக்கு என்ன எழுதிருந்துச்சுன்னா, இந்த சொத்துக்காக ஒரு புதுமையான ஒரு ஆள் 4-5 பேரை சேர்த்து கமிட்டி போடுறாங்க, எங்களுக்கு உரிமை உண்டுன்னு சொல்லி அவங்க கேஸ் போட்டிருக்காங்க பாய், அதனால் நம்மளும் ஒன்று போடுவோம், அவங்க மேலே போட்டோன்னா அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட தமிழில் எழுதி தான் ஒரு பேப்பரில் கையெழுத்து வாங்கினாங்க. அவர் வக்கீல் பக்கத்தில் கூட இருந்தவங்க இவங்க கூட இந்த ஒரு 5-6 விஷயக்கிருமியெல்லாம் நின்றுச்சு. முக்கியமான ஆளெல்லாம் இருக்குது. ஏன்னா என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஆண்டவன் அறியும். அவர் என்ன செஞ்சார், பாய் அடிக்கடி வர முடியாது, விழுப்புரத்தில் மதர்சாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, குரான் ஓதக்கூடிய மனனம் செய்யக்கூடிய மதர்சாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. 5 தலைமுறையாக நாங்கள் சந்தனக்கூடு தர்கா போக்குவரத்து எங்கள் அக்கா தங்கை அனைவருமே நாங்கள் சேர்ந்து தான் செய்கிறோம். ஏன்னா இப்படி இருக்க நிலையில் என்ன செஞ்சார்னா, நாங்கள் போய் சரி இன்னும் கொஞ்சம் உண்மை இருக்குது ஓரளவுக்கு நாங்கள் நம்புகிறோம். சரி இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கான், இவ்வளோ சத்தம் போட்டிருக்கோம், அப்பயும் அதையும் மீறி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு வர்றாரு. பாய் பேசுனதெல்லாம் விட்டுருங்க பாய், நீங்கள் வாங்க பாய் அப்படின்னாரு. சரின்ற போய் கையெழுத்தை போட்டு கொடுத்தோம். பேப்பரையும் வாங்கிட்டாருங்க. வக்போல் ஆகி என்ன பண்ணுறாரு, கோர்ட்டில் ஆஜர் போடுறாரு. யார் என்ன இல்லாமல் கையெழுத்தை மட்டும் தான் வாங்கினது. இப்படி எழுதி திருப்பி போட்டாலும் எங்களுக்கு பேப்பர் வரல. அப்புறம் என்ன செஞ்சார், 15 நாளில் இதை ஆர்டர் வாங்குறாங்க. 15 நாளில் வாங்கினாரா 1 மாதத்தில் வாங்கினாரா தெரியல. திரும்பி எனக்கு கால் பண்ணி, பாய் இது அவங்களுக்கு ஆர்டர் போட்டாங்க பாய், அவங்க தான் முத்தவழின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன பாய் பண்ணுறதுன்னு, இல்லை பாய் இன்னும் மேல்கோர்ட்டில் முறையிடணும், நீங்கள் உடனே கிளம்பி ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா தங்கச்சிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி என்னையும் ஃபோன் பண்ணி வர சொன்னார். நான் வரணும் அப்படின்னாலே போனால் 1000 ரூபா இல்லாமல் நான் வர முடியாது. இங்கே 90-100 பிள்ளைங்க படிக்கிற இடத்த விட்டுட்டு நான் அவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியாது சொல்கிறேன். அவசரப்படுத்தினார். சீக்கிரம் வாங்க பாய், உங்கள் வீட்டு சொத்துக்காக நான் 13 பேர் மனு கொடுத்துருக்கான், நான் அதெல்லாம் கேன்சல் பண்ணி நான் மேல்கோர்ட்டுக்கு போகணும், அது பேசின வீடியோ இருக்குங்க, ஆடியோ இருக்குங்கிட்ட, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னார். சரின்ட்டு போனோம். முதல்ல எழுதுன மாதிரி ஒரு பத்திரம் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இங்கிலீஷ் தமிழில் தான் இருந்துச்சு. சைன் பண்ணேன். திரும்ப 2-3 இங்கிலீஷில் பேப்பரில் எழுதுனாங்க. என்ன எழுதுனாங்க எனக்கு தெரியாது, நான் படிக்கலை, நான் 8வது தான் படிச்சிருக்கேன். எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, சரி நீங்கள் போங்க பாய், எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கோம் பாய் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்க. கடைசியில் என்னாச்சு, இந்த சொத்தை பூரா அபகரித்து முடிச்சுட்டு, உங்கள் சொத்தே கிடையாது, இதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, குலாம் காதர்னு யாருன்னு தெரியாது, இந்த தர்காவுக்கு உறுப்பினர், அவர் இங்கே செயலாற்றதான் வந்தார், நீங்களாம் அவர் வாரிசுதாரங்களாம் எதுவுமே இல்லை, நீங்கள் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் ஆர்டரை வாங்கி திருவிழா நடத்துகிறாரு. நான் என்ன கேட்குறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதாவது பிறந்த நாள்னால் ஒரு பிள்ளைக்கு பிறந்த நாள் வரும், தகப்பனுக்கு தெரியும், தாய்க்கு தெரியும், அவங்க குடும்பத்தார் அனைவருக்கும் தெரியும் இந்த பிள்ளை எப்போ பிறந்துச்சு, எந்த வயசு, எத்தனை மாதம் வருஷம் எல்லாமே கணக்கிட்டு இந்த நாளை வச்சு நம்ம ஒரு பிறந்த நாள் கொண்டாடுவோம். இவன் என்ன, அதாவது அவன் பிள்ளைனாக்கா அவனுக்கு கரெக்டாக தெரியும், எப்படா பிறந்துச்சு, எப்போ தேதி வருஷம் மாதம்லாம் தெரியும். இந்த உருசு எப்போ செய்யணும்னு தெரியுமாங்க, கணக்கு பார்த்தா 11ஆவது மாதத்தில் 7ஆம் தேதி வருதுங்க. எங்களோட தலைமுறைகள் எப்படி தெரியுங்களா, முதல் தலைமுறையில் ஜாபர் ஷா பக்கீர் ஷா, 2வது தலைமுறையில் அக்பர் ஷா பக்கீர் ஷா, 3வது தலைமுறையில் ஷேக் அகமது பக்கீர் ஷா, 4வது தலைமுறையில் எனது தகப்பனார் குலாம் காதர் பக்கீர் ஷா, 5வது தலைமுறையில் நான் இன்றைக்கி ஜாகிர் ஹுசைன் பக்கீர் ஷா, என்னோட பிள்ளைகள் இருக்குது, பேர பிள்ளைகள் இப்படி இருக்குது.
இப்படி 6-7 தலைமுறையை கடந்து நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கி நேற்று வந்துட்டு ஒரு நோட்டீஸ் அடித்து தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை மந்திரிகளை பேப்பரில் போட முடியுமோ எல்லாத்தையும் போட்டு நான் செய்கிறேன், என் பிள்ளைக்கு பிறந்த நாள் இல்லை வந்துருங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இவர் செய்கிற செயல்பாடு சொத்துக்கள்லாம் அபகரிச்சிட்டார். கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பாய் எல்லா சொத்தும் போயிடுச்சு. எங்கள் அக்கா தங்கச்சி என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, என் அக்கா தங்கச்சி தங்கை வீட்டுக்காரர்கள்லாம் கூப்பிட்டு சொல்கிறாரு, ஒரு 1000 சதுரடி உங்களுக்கு இடம் உங்களுக்கு பேசி உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றேன், நீங்கள் இங்கே ஒரு வீட்டையோ குடிசையோ போட்டுட்டு இருந்துங்க, இடம் வாங்கி தந்துடுறேன், அவ்வளோதான் என்னால் முடியும், நீங்கள் வீட்டை கட்டுவீங்களோ அப்படியே போடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னார். இன்றைக்கி அழகான தமிழக அரசு நல்ல அரசாக இருக்குங்க. ஒரு இடம் இல்லாதவங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்து, ஒரு 3 சென்ட் இடத்த கொடுத்து வீட்டையும் கட்டி கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி தமிழக அரசு வளர்ந்துருக்குன்னா ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஆனால் இந்த மாதிரி எங்களோட சொத்துக்களையே பிடுங்கிக்கிட்டு எங்களுக்கு 1000 சதுரடி இடம் தராங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இதுக்கெல்லாம் யாருங்க காரணம்? வக்பு அதிகாரிகளுங்க. இன்றைக்கி தஞ்சை மாவட்டத்தில் என்னென்ன நடக்குன்னு தெரியுங்களா? 4 பேர் எங்கள் காசு போனால் கட்டோட போனால் போதும், இந்த இடத்துல இந்த இடம் காலியாக இருக்குது அப்படின்னா இந்த வக்பு அதிகாரி பார்ப்பார். அப்படியா, சரி அந்த ரெக்கார்ட் நம்மகிட்ட தான் இருக்குது, சரி நீங்கள் ஒரு 4 பேரை ரெடி பண்ணுங்கள், நாங்கள் போட்டுருவோம், நம்ம செஞ்சுருவோம், கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாகிர்ஸ்தானில் அவன்கிட்டலாம் ஒன்றும் இல்லை, வந்துடுவான், வரமாட்டான். என்ன மாதிரியே சொல்லி தான் எத்தனை நிலங்களை பாதுகாத்துக்கான்னு தெரியல, எல்லாத்தையுமே போட்டாங்க. இதே கீழாவாசலில் உள்ள மானஞ்சோடிக்குள்ளே போடணும், அங்கே ஒரு தரகா ஒரு இடம், ஒரு கோரி ஒன்று இருக்குது, சமாதி, அங்கே போய் ஒரு போர்டு போட்டிருக்காங்க, வக்புக்கு சொந்தமான இடம். எங்கேயாச்சும் காலி இடம் கிடந்துச்சுன்னா வக்புக்கு சொந்தமான இடம். இந்த வக்புனா பயம்தான், இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்காக இஸ்லாமியர்கள் சொத்துக்கெல்லாம் பிடுங்கி சைத்தான்கிட்ட கொடுக்குறதா? நீ இஸ்லாமியர்கள் சொல்கிறதுல உனக்கு வெக்கமா இல்லையாடா? நாளைக்கு அல்லாட்ட ஜவாப் சொல்லணும் பயமே இல்லையே, பதில் சொல்லணும் பயம் இல்லையா உனக்கு? நீ இஸ்லாமிக்கு தான் பிறந்தியாங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குப்பா. எனக்கு என்னன்னா அருவருப்பாக இருக்குது, நீங்கள் செய்கிற செயல்கள்லாம் அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. நாளைக்கு மறுமையில் பதில் சொல்கிறவனா தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நீ ஈடுபட்டிருக்க மாட்டேன். நீங்கள் பார்த்தோன்னா நோட்டீஸு, புகைப்படம், ஆடியோ எல்லாமே இருக்குது, பட்டயம், சர்டிஃபிகேட்டு எல்லாமே நான் காட்டுவேன். அதாவது இங்கே பாருங்கள், இது எங்களுக்கு மூதாரிகள் கொடுத்த பட்டயம், செப்பு பட்டயம். இது ஜெராக்ஸ் தான் காட்டுறேன், இங்கே பாருங்கள், செப்பு பட்டயம். இந்த செப்பு பட்டயத்துக்கு இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சியில் 2009 நான் சர்டிஃபிகேட் வாங்கினேன். இங்கே பாருங்கள், இது உண்மைதான், உண்மையான பட்டயம்தான். 2009 சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. 1500 குழி, இதுக்கு சொத்து உண்மை தான் அப்படின்ட்டு. குழிங்கிறது 1 ஏக்கர் 32 சென்ட்டு, அதாவது மொத்தத்துக்கு 660 ஏக்கர் இந்த சொத்துக்கு பட்டயத்துக்கு சொத்து உண்டுங்கிறதுக்கு அவங்களே ஊர்ஜிதமாக கொடுக்குறாங்க. இந்த பட்டயத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதில் என்ன எழுதியிருக்கு பட்டயத்தில்? இது இன்றைக்கி என்னென்னா, தஞ்சாவூர் கோ பாலசுப்ரமணியம் குடந்தையில் இருக்கார், கும்பகோணம். அவர் இருக்காரா இறந்துட்டாராங்கிறது எனக்கு தெரியாது. அவர் எழுதுனது தஞ்சாவூர் நாயக்கர் வரலாறு அப்படின்னு சொல்லி, அதில் பட்டயத்துக்கு யார் யாருக்கு இந்த தஞ்சாவூரில் சொத்து கொடுத்தாங்க, திருச்சியில் யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லா ரெக்கார்டையும் என்ன செஞ்சுருக்காருன்னா அந்த புக்கில் ஏற்றி இன்னாருக்கு இந்த பட்டயம் கொடுக்கப்பட்டது, இன்னாருக்கு இவ்வளோ சொத்து கொடுத்துருக்கான்னு சொல்லி விவரமாக எழுதி வச்சுருக்காங்க. நம்மளுடைய சொத்துக்களும் அதில் வருது. இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், இங்கே பாருங்கள், அந்த மண்ணோட இருக்குது பாருங்கள். இன்றைக்கி இந்த விஷயம் எங்கே இருக்குது? தஞ்சாவூர் சரஸ்வதி மஹாலில் இருக்குது. நம்ம ரெக்கார்டு, நம்ம சொத்தோட ரெக்கார்டு அங்கே இருக்குது. இன்றைக்கி அவங்க சொத்தை ஆட்டப்பட்டவங்களுக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் நான் காட்டலை, கொடுக்கலை. ஏன்னா இவங்க தெரிஞ்சு பார்த்தேன், எனக்கு லாஸ்ட் எண்டில் தான் தெரிஞ்சிச்சு இவெல்லாம் இப்படி செய்வான் அப்படின்ட்டு. அவன் சொன்னோன்னா நம்பிக்கை ஓரளவுக்கு என்ன செஞ்சேன்னா, இவன் மேலே நம்பிக்கை இல்லை, அவர் சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை அந்த ரெக்கார்டை நான் வச்சுட்டேன், கொடுக்கல. அதாவது 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பரிசீலனை பண்ணுவாங்க வக்பில், யார் முத்தவழியாக இருக்கா, யார் என்ன செய்யலாம், எவனை தூக்கலாம் அப்படின்னு பரிசீலனை பண்ணுவாங்க. உண்மையும் நடக்கும், புரட்டு தான் அதிகமாக நடக்கும். அந்த வகையில் தஞ்சாவூரில் படுகொலை செய்யப்பட்ட எனது மாமன்
ஜமால் முகமது குண்டு தைக்கால் முத்தவலி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா 2009 ப்ரோஃபார் மாதிரி போட்டு வாங்கி தரேன்னு சொல்லி இந்த காப்பியை வாங்கி கொடுத்தாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் அத்தா பேர் குலாம் காதர் முத்தவல்லி, எவ்வளோ இடம் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக இந்த பேப்பர் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1966 எங்கள் அத்தா வந்து ஒரு பத்திரம் எழுதுகிறாங்க. யாருக்கு? வக்போர்டுக்கு. 1966 தேதி கூட இருக்குது, 14/9/1966. என்ன சொல்லி எழுதுகிறாங்க? எனக்கு வந்து எல்லாம் பெண் வாரிசுகளாகவே இருக்காங்க, இது வரைக்கும் பெண் வாரிசுகள் தான் வந்திருக்கு, ஆண் வாரிசு வரல. அதனால் என்னுடைய சொத்துக்களை, என்னுடைய மூதாதையர்கள் கொடுத்த சொத்துக்களை, குறிப்பிட்ட சொத்து, அதிகம் எல்லாத்தையும் எழுதலை, குறிப்பிட்ட சொத்து ஒரு 30 ஏக்கருக்குள்ளே தான் எழுதியிருக்கார், 29 ஏக்கர் எழுதியிருக்காங்க. இந்த சொத்துக்களை இந்த வக்போர்டுக்கு நான் கொடுக்குறேன். எனக்கு இதற்கு பிறகு எனக்கு ஒரு ஆண் வாரிசு வந்தால் இந்த சொத்துக்கள் அனைத்தையும் என்னுடைய மகனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு பத்திரம் எழுதி கொண்டிருக்கார். அதை எழுதி எங்கே அனுப்புகிறாரு? வக்புக்கு அனுப்புகிறார். எங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண, அன்றைக்கே என்ன செஞ்சாங்க, ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. இந்த ரிஜிஸ்டர் வக்பு ரிஜிஸ்டர். வக்பு ரிஜிஸ்டரில் இங்கே பாருங்கள், எத்தனை ஏக்கரு, எந்த வருடம், எந்த மாதம், யாரோட பேர், எந்த அட்ரஸில் இருக்குன்னு ப்ரூஃப் இதில் இருக்குது. எல்லாம் டாக்குமெண்ட், எல்லாம் பேப்பர்லையும். நீங்கள் கவர்மெண்ட் ரெக்கார்டுங்க, அது வக்பில் எடுத்தது. இவ்வளோ ரெக்கார்டு இருக்குது. இந்த பாருங்கள், அவர் எழுதின பத்திரம், இதில் இருக்க எல்லா விஷயமும். எங்கள் அத்தா 2008 இறக்குறாங்க. எத்தனை வயசில்? 98 வயசில். அந்த வயசில் நம்ம இருக்கோமா இல்லையா தெரியாது, நல்லா பாதுகாக்கணும். இங்கே ஜாபர் ஷா பக்கீர் ஷாங்கிறவங்க முதல் தலைமுறையில் 86 வயசில் இறந்தாங்க. 2வது தலைமுறையில் அக்பர் ஷா பக்கீர் ஷா, அவங்க வந்து 100 வயசில் இறக்குறாங்க. 3வது தலைமுறையில் ஷேக் அகமது பக்கீர் ஷா, அதாவது காவலில் உதவி பிரிஞ்சாங்க, காவல்துறையில் 113 வயசில் இறக்குறாங்க. 54 இறக்குறாங்க அவங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னுடைய தகப்பனார் 2008 98 வயசில் இறக்குறாங்க. இப்போ இறந்துட்டாங்க. அவங்களுக்கு நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, எங்கள் அத்தா பேர் குலாம் காதர்னு இந்த இடத்துல என்னுடைய பேர் பதிக்கப்படுது. இது வந்து என்னன்னாக்க, தஞ்சாவூரில் உள்ள 55 தரகா, பள்ளிவாசல் மற்றும் அனைத்து விதமான அந்த பதிவு, யார் யாருக்கு எவ்வளோ இடம் இருக்குது, எந்தெந்த தரகா எங்கெங்கே இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குது, அவங்க ஃபோன் நம்பர் என்ன, எல்லாமே குறிப்பிட்டு கொடுத்துருக்கு. இது பாருங்கள், இது இருக்குது, இவ்வளோ இருக்குது பாருங்கள். எல்லாமே இருக்குது. அவங்களோட ஜிஎஸ் நம்பர் உள்பட இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் 457 நம்ம பேர் வருது, ஜாகிர் ஹுசைன். இங்கே பாருங்கள், வருதான்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். இன்றைக்கி இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது. இதை மீறி இன்றைக்கி கமிட்டி போட்டு இன்றைக்கி சொத்து எடுத்திருக்காங்க. எப்படி? அது மட்டும் இல்லைங்க, ஏ லிஸ்ட்டு காப்பியில் அதுவும் இருக்குது. ஏ லிஸ்ட்டு காப்பியில் என்ன போட்டிருக்குன்னா, இனாம் ஆர் மானியம். சொத்துக்கு அவங்க போய் எந்த பட்டாவோ சிட்டாவோ அடங்கலை எதுவுமே வாங்கலை. ஏன்னா எழுத படிக்க தெரியாதுங்க. எழுதிக்கலாம், வாங்கிக்கலாம், நம்பிக்கையில் இருந்தாங்க. நம்பிக்கையின் காலப்போக்கில் தான் அந்த காலம்லாம் ஓடிச்சு. சின்ன துண்டு சீட்டில் எழுதுனா போதும். இன்றைக்கி வந்து யாராவது பேப்பர் எடுத்துகிட்டு போனால் போதும், எழுதிடுவாங்க. காசு கொடுத்துட்டா போதும். மனுஷனை யாரும் நம்பிக்கை கிடையாது, காசு தான். ஏன்னா நாளைக்கு சாவக்குள்ளே காசை தானே மூட்டையை தலையில் வச்சுக்கிட்டு தூங்க போகிறாங்க. அவன் பாதுகாத்துக்குவான். இங்கே பாருங்கள், ஏ லிஸ்ட் காப்பி, இனாம் ஆர் மானியம். இவருக்கு இருக்கிற என்னென்ன ரெக்கார்டுக்கு சொத்து இருக்கோ எல்லாமே இனாம் ஆர் மானியம். எல்லாம் இனாம் ஆர் மானியம். இனாம் ஆர் மானியம்னு என்னங்க? இனமாக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும். நீ சில ரெக்கார்டில் பதிவில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அனாதீனம்னு போட்டாங்க. அனாதீனம் அப்படின்னா கேட்பாரற்ற சொத்து. கேட்பாரற்ற சொத்துனா அந்த சொத்துக்குரிய வாரிசுதார் யார் இல்லை. அந்த வாரிசுதார் வருகையில் அவருடைய அடிப்படையில் அவருடைய டாக்குமெண்ட்டுகள் ஒரிஜினலாக இருக்கப்பட்டால், உண்மையாக இருந்தால் அவருக்கு அந்த சொத்துக்கள் வழங்க வேண்டும் என்பது தான் அனாதீனம். இன்றைக்கி அப்படி இருக்குது சில சொத்துக்கள். இது பாருங்கள், எங்களுடைய வகைரா
4 தலைமுறைக்கான வகராவை 1960 எங்கள் அத்தா வாங்குறாங்க. அது இது எங்கள் அப்பா இறந்ததுக்கு, குலாம் காதருங்கிறவங்க இறந்ததுக்கான டெத் சர்டிஃபிகேட், அதாவது அடக்க சான்றிதழ் இறந்ததுக்கு. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் ரிக்கார்டு, அதுவும் கவர்மெண்ட்டு தான். பள்ளிவாசல் வாங்கினது கவர்மெண்ட்டில் வாங்கினது பதிவில். எங்கள் அத்தா இறந்ததுக்கு அவங்க அத்தா பேர் என்ன, அவங்க அம்மா பேர் என்ன இதில் இருக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு தான் நாங்கள் 3 பேர் வாரிசு அப்படிங்கிறதுக்கு வாரிசு சான்றிதழ். அவங்க 2004 கூட ஒன்று எழுதுனாங்க, உயில் செப்பு பட்டயத்தில் மொழிபெயர்ப்புன்னு சொல்லி இந்த சொத்துக்கள்லாம் இப்படி வந்துச்சு, இத்தனை வாரிசு இருந்தாங்க, இத்தனை தலைமுறையில் இருந்தாங்க, என்னென்ன இருந்தாங்க அப்படின்ட்டு விவரமாக எழுதியிருந்தாங்க. அதில் ஒரு கருத்து ஒன்றேன்னு சொல்ல விரும்புகிறேன். அதாவது எப்படின்னா, முதல் தலைமுறையில் சந்தன குடம் எப்படி நடந்துச்சு தெரியுங்களா? இவங்களுக்கு இப்போ நடத்துகிறாங்களே, என்ன நடந்துச்சு? அன்றைக்கி லைட்டு இருக்காங்க, கரண்ட் இருக்கா? எந்த வசதியுமே கிடையாதுங்க. இன்றைக்காச்சும் ஒளி நட அன்றைக்கி வச்சுருந்தாங்க, சும்மா ஒரு விளக்கு தீப்பந்தம் வச்சாங்க, அதுவும் கிடையாது. அந்த காலத்தில் 1600 சொல்கிறேன், 400 வருடங்களுக்கு முன்பாக இந்த மின்மினி பூச்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பிடிச்சி ஒரு மண் களையத்தில், களையன்னு தான் சொல்லுவாங்க, பானை இப்போ தான் மண் களையத்தில் பிடிச்சி போட்டு அந்த வெளிச்சத்தின் உதவியாக நம்ம தஞ்சாவூர் கண்டியூர் செங்கமேடு வழியாக அப்படியே நடந்து வந்துருக்குறாங்க. அன்றைக்கி பயணம்னா நடந்து வர்றது தான், ஒத்தடி பாதை தான், ஃபுல்லாக முள் இந்த காடு, இப்போ என்ன காடு, முந்திரி காடு. அப்படியே வருவாங்களாம். வந்து முதல் தலைமுறையில் அவங்க திருவிழா கொண்டாடியிருக்காங்க. 2வது தலைமுறையில் தீப்பந்தங்களை வச்சுருக்காங்க, தீப்பந்தங்களை ஏற்றி தான் இங்கேருந்து வருவாங்க. 3வது தலைமுறையில் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களும் அதே மாதிரி லாந்தர் விளக்கு மேலே போய் பெட்டர் மார்க்ஸ் மாதிரி இப்படி தலையில் வச்சுக்கிட்டு ஷோல்டரில் வச்சுக்கிட்டு வருவாங்க. அவங்க காலம் கொஞ்சம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எங்கள் தகப்பனார் லாந்தர் விளக்கையும் பார்த்துட்டாரு, பெட்டர் மார்க்ஸையும் பார்த்துட்டாரு, கரண்ட்டையும் பார்த்துட்டார், ஜென்ரேட்டர் போட்டு. ஆனால் அந்த தமிழ்நாட்டிலேயே கரண்ட்டே இல்லாமல் இந்த 450 வருட காலமாக ஆன்மீக ஆட்சி புரியும் இந்த மகான்களுக்கு இதுவரை மின்சார விளக்குகள் கிடையாது. சரிங்களா? அவ்வளோ நிலைக்கு தள்ளப்பட்டு கிடக்கு. ஏன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு உதவ வர்றவங்களாம் என்ன செஞ்சால், கையெழுத்த போடுங்க பாய், முதல்ல கையெழுத்த போடுங்க பாய், இப்படி தான் வாங்கிட்டு போனாங்க. ஒன்றும் செய்யலை. எவன் எத்தனை ஏக்கர் எடுத்தான் என்னங்கிறது இப்போ தான் தெரிய வருது. ஆனால் இந்த பதிவுக்கு அப்புறம் இந்த வரலாற்றை பற்றி, இந்த பட்டயத்தினான சொத்துக்களை பற்றி, எப்படி சொத்து கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்க அப்படிங்கிற முழு விவரத்தை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். இன்னும் விஷயங்கள்லாம் இருக்குங்க. எங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்க கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அந்த விஷயத்தை பாதியோடு தான் நிப்பாட்டிருக்கேன். கோர்ட்டில் வழக்கு போட்டால், இப்போ நான் வழக்கு தொடுறேன் அப்படின்னா என் ஜாகிருசன் அப்படின்னு போட்டால் அந்த மனு எனக்கு வரணும்ல, அந்த மனுவும் வரல. சரி, ரைட்டு. வக்புல வந்து முத்தவழியில் வேறு முத்தவழியை போடணும், கமிட்டி போடணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களோட அனுமதியை பெற்று தான் நீங்கள் செய்யணும். அதுவும் செய்யலை. இது வக்பு தானே உடனே செய்யுது, எப்படி சொல்லுவாங்க? இவன் தான் கொள்ளடிக்க போகிறான், இவன் எப்படி சொல்லுவான்? ஜாகிருசன் தாங்க வழக்கு போட்டிருக்காரு. ஆக ஜாகிருசன் கோர்ட்டுக்கு போகலைங்க, அவங்களே போட்டுக்குவாங்க, அவங்களே வாங்கி வச்சுக்குவாங்க, இவங்களே சேர்ந்துக்குவாங்க. கடைசியில் பேரை மாற்றிட்டு நீங்கள் யார், உங்களதெல்லாம் டூப்ளிகேட்டு, நீங்கள் எப்படி வந்தீங்க, உங்களை முன்ன பின்ன பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறான். இவெல்லாம் எப்படிங்க பிறந்தான்? இவெல்லாம் ரொம்ப கேவலமான வேலையெல்லாம் செய்கிறானா? இவெல்லாம் மனுஷனாலும் எங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குங்க. இல்லை வேறு எதுவும் மிருகத்துக்கு பிறந்தானாங்கிறது தெரியல. எங்களுக்கு வெக்கமாக இருக்குங்க. இஸ்லாமியர்கள்னு சொல்கிறது வெக்கமாக இருக்குங்க. இப்படியெல்லாம் செய்கிறாங்களே, இவங்கெல்லாம் என்ன செய்கிறது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. ஏன்னா எங்களுக்கு பயமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணதில் அவன் என்ன நினைக்கிறான், எப்படியோ நம்ம வெளியில் விரட்டிட்டோம் அப்படின்ட்டு எங்களுக்கு மிரட்டல் விடுறான். இவனை எப்படியாச்சும் தூக்கிடணும், குடும்பத்தோடு தூக்கிடணுங்கிறான். ஏண்டா எங்கள் சொத்தையும் அபகரிச்சுட்டு எங்கள் இடத்துல நீ போய் உக்காந்துக்கிட்டு எங்களையும் தூக்கணுன்னா என்னடா? எங்கள்கிட்ட ஆதாரம் இல்லைன்னா ரைட்டு, எல்லாமே இருக்குது. உன்கிட்ட என்ன இருக்குது? எங்கள் பாவாக்க பிறந்தியா நீ? இல்லை எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் உங்கள் அம்மாவை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டியா? என்னடா ஒன்றுமே புரியலடா. ஏன்டா இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு வேறு ஏதாவது வேலை செய்யலாம்டா, நல்ல வேலையெல்லாம் இருக்குடா. எனக்குன்னா இந்த தமிழ்நாட்டில் உள்ள தர்காவோட முத்தவழிகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா,
ரொம்ப பாவங்க. என்ன மாதிரி தான் கஷ்டம்தான் இருக்காங்க. சொத்துக்கள்லாம் நிறையா இருக்குது. ஆனால் எதையுமே அனுபவிக்க முடியாமல் ரொம்ப பேர் இன்னும் திருச்சியிலே இருக்காங்க. 2 எத்தனையோ தோழிகள்லாம் நான் பார்த்துருக்கேன். தஞ்சாவூரில் இருக்காங்க. புளிச்சப்பட்டு தர்கா இதுமாதிரி நிறையா தர்கா இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு தர்காவுக்கும் எந்த பாதுகாப்பும் கிடையாதுங்க. முத்தோழிக்கு பாதுகாப்பாக கிடையாது. சொத்தை எப்படி போடலாம், எப்படி திருடலாம், அதுக்கு தாங்க ஆள் வருது. உங்களுக்கு ஏதாவது தர்றேங்க, கையெழுத்த போடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோங்க பாய், நீங்கள் வீட்டிலே இருங்க பாய். ஊரை விட்டு வெளியில் வந்தோம்னா பாய் இங்கே வந்துடாதீங்க, யாராச்சும் ஒன்று உங்களை எதாவது பண்ணிடுவான், உங்கள் பேரெலாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், கொண்டுடுவான். இப்படியே மிரட்டி தான் என்ன செஞ்சுட்டான், எல்லாம் அபகரிக்கிறாங்க. இன்றைக்கி இது மாதிரி ஆளுங்கள்லாம் வளர விட்டால் வக்பு நிலம் மட்டும் எடுக்க மாட்டாங்க, உங்கள் வீடு திறந்துருக்கான்னு கூட பார்ப்பான், ஆண்கள் இல்லையான்னு பார்ப்பான், அழகாக வசியப்படுத்திடுவான். எல்லாத்தையும் சொத்துக்கள்லாம் ஈஸியாக எடுப்பான். இதுமாரி ஆள்லாம் இந்த தமிழக அரசு வன்மையாக கண்டித்து இவங்களோட நடவடிக்கையை உடனடியாக நீங்கள் எடுத்து இது மாதிரி ஆளுங்களை உடனடியாக அவங்கள சிறை தண்டனை சிறையில் போடணும். இது மாதிரி ஆள்லாம் இருக்கக்கூடாது, வளரக்கூடாது. இந்த வக்பு வாரியத்தையும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா வக்பு வாரியம்னா என்னங்க, இஸ்லாமியர்களோட உண்மையான சொத்துக்களை அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும்னு தாங்க வக்பு வாரியத்துக்கு அதிகாரிக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. அரசோட பேரை கெடுக்கிறதுக்குனே வந்திருக்காங்க அதிகாரிகள். நல்ல அழகான அரசுக்கு இது மாதிரி அதிகாரிகள்லாம் தேவையா? ஸ்டாலின் ஐயா எப்படி நடத்துகிறாங்கங்கிறத நாங்களாம் பார்த்துட்ருக்கோம். அருமையாக செயல்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் இது மாதிரி ஆள்லாம் இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டையே கெடுத்துருவாங்க. தமிழ்நாட்டை துண்டு துண்டாக போட்டு விற்றாலும் விற்றுருவாங்க. உங்கள் பேரை போட்டுருவானுங்க, பார்த்துக்குங்க உஷாரா. இவங்களை பற்றி பேசணுன்னா இன்றைக்கி ஒரு நாள் பத்தாது போலக்குங்க, நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ரீதியாக இந்த சொத்துக்களுடைய பட்டயத்துடைய வரலாறு அடுத்த பதவியில் நான் பதிவுறேன்னு சொல்லிவிட்டு மீண்டும் உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.